அன்னை ஆதிபராசக்தியின் ஆராதனைக்கு உகந்த நவராத்திரி காலத்தில் இல்லங்கள் தோறும் கொலு வைத்தும் ஆலயங்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தும் பக்தி சிரத்தையுடன் வழிபடும் நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று திருவேற்காடு கருமாரியம்மன் தரிசனத்துடன் நவராத்திரி சிறப்பு குறித்த ஒரு தொகுப்பு. முப்பெரும் தேவியாக விளங்கும் அம்பிகை மகாசக்திக்கு உகந்த நாள் நவராத்திரி திருநாள். மலைமகள், கலைமகள், அலைமகள் என அன்னை பக்தர்களின் விருப்பம், ஆசை மற்றும் வசதி பொருட்டு பிரிந்து நின்றாலும் ஆதிசக்தியில் அவள் ஒன்றே. நவராத்திரி நாட்களில் முதல் 3 நாள் மலைமகள் வழிபாடாக நடத்தப்படுகிறது. கல்வியா, செல்வமா, வீரமா என்றால் 3ம் அதனதன் அளவில் தேவைதான். ஆகவே அன்னையின் சக்தியை முயன்று பெற வழிகாட்டும் வழிபாடே நவராத்திரி. நவராத்திரி காலங்களில் வீடே கோயிலாகி விடுகிறது. வீட்டின் தூய்மை பேணுவது மாதிரி மனதின் தூய்மையையும் பேணினால் வாழ்க்கை வளம் பெறும் என்பதாலேயே முன்னோர்கள் நவராத்திரி வழிபாட்டு முறையை வகுத்து தந்துள்ளனர். நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று சென்னையை அடுத்த திருவேற்காடு கருமாரி அம்மன் தரிசனத்தோடு கொண்டாடுவோம். சென்னையை சுற்றியுள்ள சக்தி திருத்தலங்களில் திருவேற்காடு கருமாரி அம்மன் திருக்கோயில் புகழ்பெற்ற ஒன்று. கோயில் எழுவதற்கு முன் அங்கு பெரும் புற்று இருந்தது. மனிதர்களின் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்களை பற்றி இருக்கும் பற்றுகளே காரணம். பற்றுகள் இற்று விழுந்தால் துன்பங்களில் இருந்து விமோசனம் ஏற்படும். புற்றை வணங்கினால் பற்றுகள் விலகும். மேலும் புதிய பற்று நம்மை பற்றாது என்பது ஐதீகம். ஆகவே புற்றுகளை வழிபடும் வழக்கம் மக்களிடையே ஏற்பட்டது. திருவேற்காட்டில் இருந்த பெரிய புற்றை மக்கள் பக்தியுடன் வழிபட்டு வந்தனர். பின்னர் ஒரு பக்தர் கனவில் அம்பாள் வந்து தனக்கு கோயில் கட்டும்படி கூறியதை அடுத்து அங்கு கோயில் எழுந்துள்ளது. இன்றும் கோயிலின் ராஜகோபுரம் அருகே பெரும் புற்று உள்ளது. அதனை பக்தர்கள் சிரத்தையுடன் வழிபடுகின்றனர். அம்பாள் தேவி கருமாரியம்மன் என்ற திருநாமத்துடன் இங்கு சுயம்பாக எழுந்தருளினாள். முன்னாள் அம்மன் நாகம் குடைபிடிக்கும் தலை மட்டுமான உருவத்துடனும் பின்புறம் முழு உருவத்தோடும் காட்சி அளிக்கின்றாள். வேண்டுவோர்க்கு வேண்டுவதை வழங்கும் பராசக்தியான இவளை அம்பிகை வழிபாடுக்கே உரிய இந்த நவராத்திரி காலத்தில் சிரத்தையுடன் வழிபட எல்லா செல்வங்களையும் நல்குவாள். எல்லா வளங்களும் பெருகும் என்பதில் ஐயமில்லை. அன்னை தேவி கருமாரியை வணங்குவோம், நலம் பெறுவோம். மகமாயி கருமாரி, காமாட்சி, மீனாட்சி, பல கோடி நாமம் கொண்ட தேவியம்மா. மாளிகை போலே கோயிலுண்டு, மண்ணால் எழுப்பி வைத்த புத்தும் உண்டு. எங்கும் தாயிருப்பாள், நம்மை வாழ வைப்பாள், பூமி ஆளும் சாமி அல்லவோ தாயே. நவராத்திரிக்கு சிறப்பு சேர்க்கும் நவ துர்க்கைகளில் நேற்று ஷைலபுத்திரி பற்றி பார்த்தோம். இன்று பிரம்மச்சாரிணி தேவி குறித்து பார்ப்போம். நவராத்திரியின் 2ஆம் நாளில் தேவி பிரம்மச்சாரிணியை வழிபடுவது வழக்கம். சிவனை மணப்பதற்காக பார்வதி அன்ன ஆகாரமின்றி கடும் தவம் புரிந்தார். அதன் பலனாக கடைசியில் பார்வதியை சிவன் மணந்தார். அச்சமயம் சிவன் தேவிக்கு சூட்டிய பெயர்தான் பிரம்மச்சாரிணி. இவரை தபஸ்வினி, தபஸ்யாசாரிணி, அபர்ணா ஆகிய திருநாமங்களிலும் பக்தர்கள் அழைத்து வழிபடுகிறார்கள். இந்த தேவி வலது கரத்தில் ஜபமாலையுடனும் இடது கரத்தில் கமண்டலத்துடனும் காட்சி அளிப்பார். செவ்வாய் கிரகத்தை ஆளும் இத்தேவியை வழிபடுவதால் ஞானம் பிறப்பதுடன் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த தேவியை சிரத்தையுடன் வழிபட மனித உடலை ஆட்சி செய்யும் 6 ஆதார சக்கரங்களில் கீழிருந்து மேலாக
இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரம் உணரப்படும். அதன் மூலம் வாழ்வில் நிறைய பலன்கள் ஏற்படும். பிரம்மச்சாரிணி தேவியை வழிபட எளிய ஸ்தோத்திரம். யா தேவி சர்வ பூதேஷு மா பிரம்மச்சாரணி ரூபேன சம்ஸ்திதா. நமஸ்தஸ்மை 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 நமோ நமக. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பிரசன்னா அழகர்சாமியுடன் மூரா சுந்தரமூர்த்தி.